ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1650 கோடி செலவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற 6 வடிகால் ஆறுகள் கடலில் போய் கலக்கிற நீரை தடுக்கவும் நன்னீரை தேக்கி வைக்கவும் ஒரு மிகப்பெரிய ஏற்பாடாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து ஒன்று வளவனாறு, அடப்பாறு, ஹரிச்சந்திரனாறு, நெல்லையாறு, பாண்டவையாறு இந்த 5 ஆறுகளிலும் இருக்கிற ஷட்டர்கள் கதவணைகள் போடப்பட்டது. அதனால் இப்பொழுது கடல் நீர் உள்ளே போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. நன்னீர் கடலுக்குள் போய்விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் குடியிருப்புகளில் உவர் நீராக இருந்த நிலத்தடி நீர் இப்பொழுது மாறியிருக்கிறது, நன்றாக மாறியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆறுகள் பணி செய்கிற போது முள்ளியாற்றை இதே திட்டத்தில் எடுத்திருந்தால் இந்த பம்பு செட்டையும் அவர்கள் மின் இரவை பாசன நிலையத்தையும் மேம்பாடு செய்திருப்பார்கள். முள்ளியாறு எடுக்கப்படாததால் இதில் இருக்கிற தொடர்புடைய மின்னிறைவை பாசன நிலையங்கள் பணி மேற்கொள்ளப்படாமல் அப்படியே கிடக்கிறது. இருப்பினும் இந்த மின்னிறைவை பாசன திட்டங்களையாவது செய்து கொடுங்கள் என்று பலமுறை விண்ணப்பித்தும் கேட்டுக்கொண்டும் இது கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு இழப்பாகும். மின் மோட்டார்கள் இருந்தும் கூட அவை இரவை திறனற்ற மோட்டாராக இருக்கிற காரணத்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஓரடியம்பலம் ஆய்மூர் மின்னிறவை பாசன திட்டங்களில் மாற்றியிருப்பது போல இங்கேயும் நீர்மூழ்கி மோட்டாரை 40 HP மோட்டாரை பொருத்தி தாராளமாக விவசாயத்திற்கு தண்ணீரை இறைச்சி கொடுக்கிற அந்த பணிக்கு விரைந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அதோடு 9 கோரிக்கைகள் தந்திருக்கிறார்கள். 9மே விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே தகட்டூர் மின்னிறவி பாசன திட்ட விவசாயிகள் பயனாளிகள் கொடுத்திருக்கிற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அதற்காக இன்றைக்கு தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரதத்தை அரசு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி வைத்து முடித்து கொடுக்க வேண்டும். விரைவில் பணிகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்.